ஹாய் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம நெத்திலி கருவாடு தொக்கு செய்ய போகிறோம். நெத்திலி கருவாடு தொக்கு செய்கிறதுக்கு 1/4 கிலோ சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன். தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். 1/4 கிலோ தக்காளி எழுதி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 25 கிராம் குண்டு மிளகா வத்தல், ஒரு 100 கிராம் புளி ஊற வச்சுருக்கேன். சுடு தண்ணியை ஊற்றி இந்த புளியை ஊற வச்சுருக்கேன். இல்லை எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்ச உடனே ஒரு 10 கிராம் எழுதி கடுகு வதங்கினதுக்கப்புறம் மிளகா வத்தலில் காம்பு எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்க்கப்படுறேன். கோல்டன் ப்ரௌன் வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்ச தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து நம்ம 100 கிராம் புளியை வந்து சேர்க்க போகிறோம். கரைச்சி வச்ச புளியை சேர்த்தாச்சு. இப்போ வந்து இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து மிளகாத்தூள் சேர்க்க போகிறோம். ஒரு 100 கிராம் அளவு மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். அந்த மிளகாத்தூளை நம்ம இப்போ இதில் சேர்க்க போகிறோம். நூறு கிராம் அளவு மிளகாத்தூள். எம்மியாக இந்த அளவு எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இதில் வந்து கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் கொஞ்சம் வெல்லம், இது ரெண்டும் வந்து நம்ம சேர்த்துக்கிற போகிறோம். கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூள், கொஞ்சமாக வந்து ஒரே ஒரு பிஞ்சளவு வெல்லத்தை நல்லா நுணுக்கி வச்சுருக்கேன். அதை வந்து சேர்க்க போகிறோம். சும்மா கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டா போதும். இந்த வெல்லம் எதுக்கு நம்ம சேர்க்குறோன்னா, இனிப்பு புளிப்பு எல்லாத்தையுமே அது பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். ப்ளஸ் வந்து நம்மளோட தொக்கில் வந்து எல்லா சுவையுமே வர மாதிரி இருக்கிறதுக்காக தான் இந்த வெல்லம். இனிப்பு புளிப்பு கசப்பு உவர்ப்பு எல்லாமே இருக்கும். புளியில் இருக்கும், கடுகு போடுறோம், எல்லாமே போடுறதுனால எல்லா சுவையும் 6 சுவை வர மாதிரி தான் நம்ம வந்து தொக்கு ரெடி பண்ணுறோம். அறுசுவை தொக்காக தான் நம்ம எல்லா தொக்குமே ரெடி பண்ணுறோம். இனிப்பு இருக்கும், புளிப்பு இருக்கும், கசப்பு இருக்கும், உவர்ப்பு இருக்கும், மாதிரி எல்லா டேஸ்ட்டுமே வந்துடும் நம்மளோட தொக்கில். பாருங்கள், பார்க்கவே எம்மியாக இருக்கா? இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் நம்ம கருவாடை வந்து வறுத்துட்டு சேர்க்கணும். நெத்திலி கருவாடு 100 கிராமை வந்து நல்லா சுடு தண்ணி ஊற்றி அந்த மண்டையெல்லாம் எடுத்துட்டு கழுவி வச்சுருக்கேன். மண்டையெல்லாம் எடுத்துட்டு உள்ளே இருக்க கழிவெல்லாம் எடுத்துட்டு சுடு தண்ணியை ஊற்றி கழுவி வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம வறுத்து சேர்க்கணும். அதில் வந்து இந்த கருவாடை போட்டு வறுக்கணும். நம்ம கழுவி வச்சோம் இல்லையா கருவாடு, இதை சேர்த்து வறுக்கிறோம். 100 கிராம் எடுத்து வச்சுருக்கேன் நெத்திலி கருவாடு. இதை நல்லா வறுத்துட்டு அதில் சேர்க்கணும். வச்ச கருவாடை இதில் சேர்த்தாச்சு. சூப்பரான எம்மியான கருவாடு தொக்கு. அப்படியே இந்த கருவாடு தொக்கை நம்ம ஒரு 3 மந்த் எழுதி ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக வினிகர் மட்டும் சேர்த்துட்டோம்னா, இந்த ஸ்ட்ரக்சரில் கொஞ்சோண்டு வினிகர் மட்டும் சேர்த்துட்டு ஒரு 3 மாதத்துக்கு யூஸ் பண்ணிட்டோம். சூப்பரான எம்மியான, இப்படியே சாதத்தில் எடுத்து சுடு சாதத்தில் போட்டு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்.